ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமல் லவ்ரீனா. இந்த வீடியோவில் சின்சானோட ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹாரர் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து சின்சானோட ஃபேமிலியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மிக்ஸி சொல்லுவாங்க, உங்களுக்காண்டி புதுசாக செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சின்சான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஹாரி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா தூங்க போகிற டயத்தில் சின்சான் வந்து பொம்மைகளை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மிக்ஸி வந்து ஏன் வந்து தூங்காமல் விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சின்சான் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் உலகத்தை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து மிக்ஸி வந்து நீ வச்சு விளையாட மாஸ்டரை விட நான் எவ்வளோ பெரிய மாஸ்டர்னு உனக்கு தெரியுமா சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு கொட்ட வர டயத்தில் சின்சான் வந்து மல்பிட்டு படுத்துட்டு என்ன சொல்லுவான்னா, நான் வந்து உலகத்தை அப்புறமா காப்பாற்றிக்கிறேன், இப்போ நான் தூங்க போகிறேன்னு சொல்லுவான். அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான அம்மாவை இல்லாமல் ஸ்வீட்டான அம்மாவை இருந்தால் எல்லாருக்குமே அப்படின்னு யோசிப்பான். அதுக்கப்புறமா மிக்ஸி வந்து கத்துவாங்க, காப்பாற்றுங்க கேம்பியோன்னு கத்திட்டே இருப்பாங்க. என்ன அதுன்னு சின்சான் வந்து பயந்து போய் பார்ப்பான். சின்சான் என் மேலே கையை வை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எதுக்கு மிக்ஸி வந்து பயந்து கத்துனாங்கன்னா, கனவுல வந்து ஈவில் மிக்ஸி வந்து உண்மையான மிக்ஸி வந்து கேம்பியோ, அதாவது மிக்ஸி வந்து முன்னாடியே வந்து ஒரு உணவுப் பொருள் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால அதான் கேம்பியோ. அந்த உணவுப் பொருளை வச்சு கட்டி போட்டு பீரோவில் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதான் வந்து அவங்க கனவுல நடந்துட்டுருக்கோம். அதான் வந்து சின்சான கையை வைக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவன் வந்து மூஞ்சி மேலே ஏறி உட்காந்துருவான். அதை பார்த்து கடுப்பாயிட்டு என் மேலே உட்கார சொல்லலை, என் மேலே கை தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி சின்சானும் கையை வைப்பான். ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி அவன் கனவுக்குள்ளே தூக்கி கொண்டு வந்து போட்டுருவோம். அந்த டயத்தில் உண்மையான மிக்ஸியை பார்க்க முடியாது, ஈவில் மிக்ஸி தான் வருவாங்க. ஈவில் மிக்ஸி வந்த உடனே வா சின்சான், உனக்காக சாப்பாடு நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மா நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களே, எனக்குனா ஒன்றும் இல்லையே சின்சான், நான் உனக்கு சாப்பாடுனா சமைச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கணும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடுவான் சின்சான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா விளையாட்டு ஜாமான் கொடுப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாக்கோபி கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்குவான். அதுக்கப்புறமா மிக்ஸி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அம்மாவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலேயே ஏறி உட்காந்துக்குவான். திரும்ப வாப்பா சாப்பிட்லாம், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுமான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டயத்தில் வந்து சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம்னா மிக்ஸி, உண்மையான மிக்ஸி தான் சத்தம் போடுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம்னு போய் பார்க்கறதுக்காட்டி போவான். இதெல்லாம் நீ கண்டுக்காத சின்சான், இங்கே உட்காரு, நான் உனக்கு சாப்பாடுனா ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காதில் கூட போட்டுக்காமல் போவான். போய் உண்மையான மிக்ஸி வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கதை பார்த்துட்டு காப்பாற்றி கீழே உட்கார வைப்பான். அப்படியே கீழே உட்கார வச்சதுக்கப்புறமா வந்து ஈவில் மிக்ஸி வருவா. நான் உன்னை நல்ல பையனா வந்து என் கூட தானே இருக்க சொன்னேன், உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன், என்ன குறை வச்சுன்னு கேட்பா. அதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பான் சின்சானு. அதுக்கப்புறமா வந்து மிக்ஸியும் ஏன் இந்த மாதிரி கட்டி போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஈவில் மிக்ஸி சொல்லுவா, நான் உன் பையன் தான் காரணம் இதுக்கெல்லாம். ஏன்னா வந்து நான் வந்து என் வழியில் தான் இருந்தேன். உன் பையன் என்ன தெரியுமா சொன்னான், ஸ்ட்ரிக்டான அம்மாவுக்கு பதிலாக ஸ்வீட்டான அம்மாவாக வேணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் நான் உன் இடத்துல நான் வந்துடணும்னு நினைக்கிறேன். இந்த நைட்டு முழுக்க நான் இங்கே இருந்துட்டா போதும், நீயும் நானும் இங்கே இருந்துட்டா போதும், நானே வந்து உன் இடத்துக்கு நிரந்தரமாக வந்துடுவேன், நீ இந்த கனவுலேயே மறைஞ்சு போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஈவலாக சொல்லிட்டுருக்கோம். அந்த டயத்தில் சின்சான் நீ கட்டெல்லாம் அவுத்துவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாப்பாடு பொருள் தானே. சின்சான் வந்து கடிச்சே கட்டை அவுத்துட்ருவான். அவுத்துவிட்டதுக்கப்புறமா ஈவில் மிக்ஸி ஈவலாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏன் சின்சான், அந்த ஈவில் மிக்ஸி தான் சொல்லுவா, ஏன் சின்சான் இந்த மாதிரி அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே, ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டதுக்கு சின்சான் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு நார்மலாக இருக்க அம்மாவே போதும் அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்து கடுப்பாயிட்டு உன்னோட நார்மல் அம்மா இருந்தாதானேன்னு சொல்லிட்டு ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து பட்டனை ஆன் பண்ணிடுவா. மிக்ஸியும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு இவன் கத்திட்டு இருப்பான் சின்சானு. ஈவில் மிக்ஸி வந்து சொல்லுவாங்க, இந்த ரிமோட்டில் வச்சு நான் தூங்க வச்சுட்டேன் உங்கள் அம்மாவை, அது தூங்குற இந்த பகல் விடிகிறதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தால் போதும், மிக்ஸியோட இடத்துக்கு நான் வந்துடுவேன், மிக்ஸி இங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே சின்சான் வந்து கடுப்பாயிட்டு எப்படியோ அந்த ஈவில் மிக்ஸிக்கிட்டேருந்து அந்த ரிமோட்டை பிடுங்கி ஆன் பண்ணி விட்ருவான். அதுக்கப்புறமா மிக்ஸி வந்து ஈவில் மிக்ஸி கூட சண்டை போட்டு எப்படியோ வந்து பகல் விடியறதுக்குள்ளே கனவு விட்டு ஏஞ்சிருவாங்க. ஏஞ்சதுக்கப்புறமா சின்சான் வந்து அம்மா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொல்லுவான். ஏன் அது எனக்கும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸியோட ட்ரெஸ்ஸில் கேம்பியோ இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸியாக இருக்குது அப்படிம்பான். இது என்ன என் ட்ரெஸ்ஸில் கேம்பியோ ஒட்டியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் உண்மையாகவே நடந்துச்சா, ஈவில் மிக்ஸின்னு ஒரு கேரக்டர் உண்மைதானா அப்படின்னு சொல்லி பீதியிலே புலம்பிட்டு இருப்பாங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ், எபிசோடோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.